பைத்தியங்க. உள்ள வந்தோடனே நாங்களாவே மாறிட்டோம். என் போட்டோ அங்க இருக்கு, அங்க இருக்கு. கக்கூஸ்ல அந்த ஒரு போட்டோ வச்சிருப்பாங்களே, இது ஆண்கள் வர வேணும். இது கடை போட தெரிஞ்சிருச்சுமா. எதுக்கு இல்ல போறோம் பொண்ணுல பார்த்து சைட் அடிக்கிறது. அவனுக்கு வேணும்னா எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும்டா. வரட்டா. ஐயோ ஆமா அப்படிதான் பண்ணோம். இப்ப பொம்பளைங்களை கவர் பண்ண அடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நேத்து போற காலேஜ் போற பையெல்லாம் பிக்கப் லைன் எடுத்து தரான். கொண்டு சிரிக்குது. நான் பேர்ட்ஸ் வந்து பார்க்க விரும்பல. பிக்கப் லைன் தெரியுது. வேற எவ்வளவு காத்து இருக்குது. ஏய் அஸ்மா இங்க பாரு மாடு. பாத்து முன்னாடி போயிட்டு இருக்கு. பிக்கப் லைனா உன் கூட சேர்ந்து தான் பண்ணேன். புலினா இப்ப சிங்கம் வந்து என்ன பண்ண தெரியுமா? காது மேலே வைக்கும். புலி பசிச்சா புல்ல கூட தின்னாது. ஆனா சிங்கம் வந்து எல்லாமே சாப்பிடும். அதான் இப்ப சாப்பிட போறோம். இதெல்லாம் இண்டிகேட்டர்லாம் இருக்குல்லடா. இந்த விஷயம் கிளாஸ் நல்லா இருக்கு. டேய் என்ன சொன்ன? என்னாச்சு? ஏய் அந்த பையனோட கண்ணாடி நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். அட பாவி. ஏய் என் கல்ல கிளாஸ் என்ன உனக்குற மிஸ்ன்னு கேட்டேன். பத்தா நீ அதே இல்ல இல்ல சொல்லு அஸ்மா. நம்ம யாரு காமி அஸ்மா? லூஸ் பைத்தியம். நம்மளா? நீதான்டா. இங்க இண்டிகேட்டர் இருக்குல்ல. இந்த பாரு ரைட் லெஃப்ட் பீம் 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 பீம். இங்க என்ன போடாதா லூஸ். போலாமா? வீட்டுக்கா? சிங்கம் பக்க. ஏய் என்ன பாரு. சிங்கம். அசிங்கமா இருக்கு. ஒழுங்கா போயிடாதீங்க. இப்பதான் ஒண்டலூர் ஜூல ஒரு கோல் கப்புள் கோல்ஸ்னா காமிக்கிறோம். சரி இப்போ உட்காந்து இருக்கதா. கீழே உட்காந்து பேண்ட் அழுக்காரு நீங்க உட்காந்து. என்னாச்சு? சரி அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம விஷயம் ஆம்புலன்ஸ் உன்னை பிடிக்கதான். ஆனா விட்டு போறீங்க பாருங்க. அவனே ஓடி வரான். நகோ வந்துச்சுல போ. இப்போடா கொரில்லா திரும்பி இந்த பக்கம் வருது. ஐயோ இந்த சைக்கிளை திரும்ப போறியா வண்டியை பிடிக்கிறதுக்கு? அந்த அறிவுலாம் இல்ல. அண்ணா விஷயக்கு பொண்ணு படிக்க போகுது. அங்க போய் நிக்கிறான் பாரு. அங்க நின்று அவன் பாக்குறான் பாரு. ஏய் அது பாக்குது பாரு. அப்படியே பொம்மை மாதிரியே இருக்கு. நம்மள தான பாக்குது. என்ன கண்ணா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நீ பண்ண கோவம் வரைக்கும் பண்ணா. கோவப்பட்டு தான் பாறேன். இல்லடா அவனுக்கு தெரியுமா நம்ம தான் வந்து இவனோட பேர் ஒரு சாப்பாடுக்கு வச்சு சாப்பிடணும். புரிசாதா? அது எத்தனை தந்தா நீ சாப்பிடுவேடா? டேய் தம்பி முடிஞ்சா உள்ள வர சொல்லுங்க. முடிஞ்சா உள்ள வர சொல்ல. என்ன பாத்தியா போட்டோ எடுத்தியா ஏதோ பேசுனியா அதோட போயிடணும். கதவை தொந்து உள்ள வரலாம்னு நினைச்ச திரும்பி வெளில போயிடும். அங்க இருந்து இல்ல இங்க இருந்து எங்கேயுமே. ஏண்டா உன்னை பாக்குறது நாங்க எவ்வளவு தூரத்துல வந்து வரோம். திரும்பி என்ன பாத்துட்டான்டா. இப்படி பாக்குறான். உன்னைய நான் ரசிக்கிறேன்டா. அதனால நீ வந்து ரொம்ப கஷ்டப்படாத சரியா? இவனா பொண்டாட்டி ரசிச்சிருக்கானா? அதான் ரசிக்கிறேன். ஏன்டா இப்படி இருக்கீங்க? என்னடா என்ன பொண்டாட்டி கூட ஒண்டலூர் ஜூ வருது வந்து ரொம்ப பெரிய விஷயம்டா. லவ்வர்ஸ் கூட ஈஸியா வந்துடலாம். பொண்டாட்டி கூட வர முடியுமா? ஆனா நீ யாரையுமே வர விடாத மாதிரி பண்ற. ஒரு மனுஷன் பொண்டாட்டியோட புரியவே ரொம்ப ரசிக்கிறான். என்னடா இது? யார வேணா கேளுடா. புதுசா ஒண்ணு பார்த்தா அப்பதான் பண்ணுவாங்க. அப்ப புடி பண்ண பார்த்தா கேட்டா பாருங்க. என்னடா பதில் இது? அப்படிலாம் பண்ண. இப்போ எப்படி ஆன் பண்ணோம்? இப்படியா? இன்னும் முதல்ல பெண்ணா ஆன் ஆகுறது. நான் அப்படியே தூக்கிட்டு போயிடுவேனே அப்புறம். இந்த பாப்பா வந்து இப்போ எங்க கூட vlog பண்ண போகுது. கண்ணாடி வேணுமா? இந்த அரசியல் எங்க வீட்ல கூட எனக்கு வச்சிருக்காங்க சின்ன வயசுல. அது ஃபேமஸ். சரி அதை ஆன் பண்றா. ஆன் பண்ணிட்டேன். அப்ப வாங்க. குடு குடுடா ப்ளீஸ் அடே. பாய்ஸ் பட்ல சுத்திட்டு வந்து தொபக்குன்னு விழுவாங்களே गर्ल्स கால்ல. ஏய் நேத்து வந்தான்ல இதே இடத்துக்கு. அதனால சொல்டா நேத்து எத்தனை மணிக்கு எங்க வந்த என்ன பண்ண எல்லாம் சொல்லுங்க. சரி குடு நான் கொஞ்ச நேரம் ஓட்டுறேன். சொல்லுங்க. நேத்து இங்க வந்து காலைல 9 மணிக்கு வந்த காலேஜ் சொல்லிட்டு கட் அடிச்சு வந்து 9-10 மணிக்கு உள்ள வந்தேன். இதே மாதிரி 2 எலக்ட்ரிக் சைக்கிள் எடுத்தேன். நானும் எல்லாரும் வந்தோம். வந்து எல்லாம் பண்ணோம். என்ன பண்ண போறீங்க? அம்மா உங்களை தான் கேட்குறான். தமிழம்மா என்ன பண்ண போறீங்க சொல்றீங்க அவங்ககிட்ட. விஷயம் நேற்று என்ன தெரியுமா பண்ணா? கார் ஓட்டுறது கேட்டாரா விஷயக்கு. கார் வந்து ஓட்டினா ஃபர்ஸ்ட் கியர் எப்படி பண்ணணும், செகண்ட் கியர் எப்படி பண்ணணும், தேர்ட் கியர் எப்படி பண்ணணும் என்கிட்ட கேட்டான். நானும் வந்து அழகா சரி விடு அவளுக்கு தெரியல அதனால நான் சொன்னேன்டா. போய் 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 ஆறனா போய் சொன்னேன்.
அவன் வந்து கேட்டாடா அசோக், நான் வந்து சொல்லி தந்தேன் வண்டி ஓட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் கியர் தானே போடணும். போட்டா இல்ல ஃபர்ஸ்ட் வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்புறம் வண்டி அப்பா ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஓட்டு போனாடா, செகண்ட் கியரும் போட்டா, தேர்ட் கியரும் போட்டா, ஃபோர்த் கியரும் போட்டா. ஓகேவா, வண்டி நிப்பாட்டணும்னு சொன்னேன். தேர்ட் கியருக்கு போயிட்டு ஸ்பீட் பிரேக் மேலே ஏறிட்டு தேர்ட் கியர்லேயே வண்டி எடுத்துன்னு போறாங்க. ஏன் வண்டி எடுத்துன்னு போல, வண்டி நின்றுச்சு. ஏன்னு கேட்டா நீ தானே சொன்ன ஒரு கீரா இறக்கணும், ஒரு கீரா ஏற்றணும். இந்த பேசிக் நாலேஜ் உனக்கு அதுல கூட இல்லல்ல. அவ ஃபர்ஸ்ட் பெஞ்ச், நீங்க சொல்றது மட்டும் தான் கேட்பா. அந்த அறிவு இதுல கூட இல்ல. ஸ்ட்ரைட்டா தேர்ட் கீழ எடுத்து ஓட்டுறா, கார்ல அப்படியே ஓட்டுவீங்க. இதுல கீரே இல்ல, இது எலக்ட்ரிக் வண்டி. அப்ப 1 2 3 என்னது வண்டி? கார் வந்து பெரிய காசு செலவாகும், ஏதாவது பஞ்சனா. அது கார் இல்லடா, அது அவன் ரப்பு. ப்ளீஸ் ரா, நான் அது போடுறேன் ப்ளீஸ்ரா, சந்தோஷமா இருக்கும். இதுக்கு மேலே எதுவும் பண்ணாதா, போதும்டா. இப்போ தான்டா பேசி எடுத்துன்னு வரேன். அஸ்மா உனக்காக ஒரு பிக்கப் லைன் வச்சிருக்கேன் அஸ்மா, அது பயங்கரமாக நான் உனக்காக சொல்கிறேன். இந்த புலி உட்காந்துருக்கு, நம்ம விட்டு திருப்பதி போனோம் ஞாபகம் இருக்கா? அப்புறம் கார் மேலே ஒரு புலி பொம்மை வச்சுட்டு வந்தாங்களே, நம்ம கூட புலிதான் கார் மேலே ஏறி இருக்கோன்னு சொன்னோமே. செருப்பு நாக்கு பாரு. அஸ்மா கடிச்சதுன்னு வச்சுக்கோ, தூக்கிட்டு போயிடும், முடிஞ்சு தெரியாதா? இவன் மேல ஏற போகுது. ஐயோ பட்டுச்சுடா. அப்படியே இங்க இருந்து அப்படி விஸ்வகே. ஆனால் உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க தான்டா விஸ்வகே, நீ பிறந்த உடனே. ஹரிஷ்மா, இவங்க வீட்டில் ரொம்ப யார் யாரோ என்ன பண்ணா? கை கொடுறா தம்பி. பேச்சாடா பேச்சு. யாராவது தூக்குறாங்களா? போன் அடிக்க கூடாதுன்னு அப்படி எல்லாம் படுத்து. ஐயோ படுத்து ஏஞ்சதான் நான் பார்த்தேனே. அதாவது ஃப்ரெண்ட்ஸ்னா தூக்கி விடுவாங்கடா, பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் தள்ளி விட்டு சிரிப்பாங்க. ரீல்ஸ்லாம் பார்த்தது இல்ல? எங்களே ஒரு போட்டோ எடுத்து போறேன். நாம ஆன்லைனா இருக்கு. ஹாய். என்ன ஸ்கூல் பாருங்க. அதுங்களா? நீங்கம்மா நான் இந்த ஏரியா தான். அண்டலூர் தான. இந்த ஏரியால என்ன வந்தாலும் உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் என்னது? அனில். ஆதனூர்ல பேசுறாங்க. எந்த ஊரு? ஆதனூர் ஓட்டேர்ல. அவ்வளோ பயங்கரமான ஆளாடா. இப்போ இந்த பிஸ்கட் யார்கிட்ட பிடிக்கணும் சாப்பிடுறேன். அந்த சின்ன பசங்க. சரி அப்படியே எல்லா கிளாஸ் கிளம்பணுமா? தேங்க் யூ, பாய். ஓகே ஓகே பாய். வீடியோ கண்டிப்பா எடுப்பாங்க. கரெக்ட்டா வந்துட்டா. அப்படியா? தேங்க்ஸ்டா. சரி வரட்டுமா? உங்க மிஸ்லாம் திட்ட போறாங்க. பாய் பாய். வருவீங்க கண்டிப்பா. அரிஷ்மா, அதோட ட்ரெஸ்லயும் ஓட்ட ஓட்டையா இருக்கு, என் ட்ரெஸ்லயும் ஓட்ட ஓட்டையா இருக்கு. அவன் ட்ரெஸ்லயும் ஓட்ட ஓட்டையா இருக்கு. அதுக்கு அதான் ட்ரெஸ். ஏய் சிறுத்தை வந்து அரிஷ்மா 58 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுமா? நம்பர் இருக்கிறதுலாம் தெரியும்டா. அது படுறா மேல இருந்து கீழே வரைக்கும் கடகடன்னு படுறா. தமிழ் நம்மளே. சரி இங்கிலீஷ்ல இருக்குது படி. இங்கிலீஷும் கொஞ்சம் வராது. ஏய் தூ படுறா. அரிஷ்மா பொங்கினு இருக்கா படுறா. இங்க படுறா. அவன் அரிஷ்மாவா? அவன் பிளான் பண்றான். இவ்வளவு பேர் அங்க பாக்குறீங்க, என்ன பாத்தீங்களா? நான் பார்த்தேன்டா. அரிஷ்மா ஒரே நிமிஷம் இப்படி இரு. ஏய் மூக்கு. அந்த மூக்கு அப்படியே அந்த மூக்கு. ரெண்டு மூக்கு ஒரே மாதிரில. அவ்வளவுதான் வா போலாம். அந்த லாஸ்ட்ல உடும்பு தானே அரிஷ்மா. இது வந்து நம்ம ஏரியாலே நிறைய சுத்தி நோக்குமே. நான் பார்த்தல. ஏய் அன்னைக்கு அந்த எம்எம்டில அப்படியே போயிட்டு இருக்கும்போது நடுவு குடுன்னு ஓடிச்சே. அதான் அதே எனக்கு ட்ரெஸ் போட்டுட்டாங்க. உன்னை மாதிரி ஆளுங்க எல்லாம் காமிக்கிறது. நான் தான் உடும்பு. இந்த யானை ரொம்ப கிட்ட இருக்குடா. நம்ம மூணாறுல ஒரு யானை வந்து பார்த்தது படையப்பா. யானை சும்மா மாடு மாதிரி மிருக மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து
அதனால ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ ஓகேவா, ரொம்ப பெருசா கொம்புல உள்ள பெருசா இருக்கும். அதோட மண்டையே வந்து அது ஒரு அப்படியே எக்ஸாம்பிள் கரெக்டா அது. அப்ப இதெல்லாம் யானை இல்லையா? இதெல்லாம் பாருங்க யானை, உங்களை யானை இல்லைன்ற. என்ன பேக் எடுத்துட்டு இருக்க? பாரு ஒரு பேர் மாத்த போறேன். இப்ப பார்த்தா மிஸ்ல ரைனோசரஸ்னு வைக்க போறேன். இதான் பெருசா இருக்கு. அது நாக்குடா வெளிய ஒரு மூக்கா. அப்ப அது அரிஷ்மா இது அரந்தானே. கரெக்ட் ஆயிடுச்சுடா. அரிஷ்மா அது ஒரு ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல? ட்ரெஸ்ஸா? ட்ரெஸ் தான்டா அது. எங்கடா ட்ரெஸ் போச்சு? அது மசில் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு மசிலாடா. வாட் பையா? மிலாக்கரா? நல்லா நல்லா. ஓகே கரு, நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணுங்க கரு. அது உள்ள அந்த ஹத்து கீழ இருக்கு குடிசை இருக்குல்ல, ஆமா அந்த குடிசை கீழ அது மூஞ்சி தெரியுது பாரு. நிக்குது நிக்குது. அடுத்த எல்லாம் அது மூஞ்சிலாம் தெரியுது. அது அவங்க குடிசை இருக்கா, குடிசை கீழ ஒரு ஸ்கின் கலர்ல இருக்கு பாரு, அதோட காது. அந்த குடிசை அண்ணா அது எங்கேயோ பார்த்துனுக்குறா, அது காதை பக்கத்துக்கு எவ்வளவு தூரம் அடா பாவி. ஏதோ அதே பார்த்தோம்ல. ஏ விஸ்வக் இங்க வா. தோருக்கு பசிங்க நல்லா பாரு மூஞ்சி. அப்பலாம் அவ்வளோ தோருக்கு பாருங்க. அவ்வளோதான், வேற எங்கேயும் தெரியல. நல்லவங்க கண்ணுக்குலாம் தெரியுமா? அவங்க தெரியுதா? பக்கெட்ல தண்ணி இது கேண்டா பக்கெட்ல தண்ணி அது மாதிரி தான் இருக்கு. இது நான் வீட்ல டிஸ்கவரி சேனல்ல போட்டா கூட அவன் ஜூம் பண்ணி காமிப்பானுங்க. அவ்வளோ ஜூம்ல காமிப்பானுங்க. இதுக்கு அவ்வளோ ஜூம்ல காமிப்பானுங்க. என்ன நேர்ல பார்க்கறது தப்பாடா? காசு எல்லாம் வாங்க மட்டும் சரிங்கடா, நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க. அதான் நீ தர 200 ரூபா ஓவாக்கு நீ பேசுற பேச்சு எல்லாத்தையும் நாங்க அவன் ஒரு எவ்வளவு பேர் இருக்கோம், எல்லாரும் ஒரு 200 ரூபாய் இருக்குல்ல. அங்கன்னா கிளாஸ் க்ளீன் பண்ணல, ஒண்ணுமே தெரியல மயில. இங்க என்ன சிங்கமே தெரியல. இந்த மாதிரி ஒரு ஆள் 200 ரூபாய்னு சொல்லக்கூடாது. இத்தனை பேர் 200 ரூபாய் இருக்குல்ல. டெய்லியும் ஒரு கப்புல தண்ணி ஒரு இடத்துல ஒவ்வொரு கப் தண்ணி ஊத்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் கடல் ஆயிரும். அது மாதிரிதான் ஒரு கப்பில ஒரு சொட்டு தண்ணி கூட கடல் ஆயிரும் தண்ணி. நாங்க மட்டும் எல்லாரும் விட்டா அது போய் கடல் ஆயிரும் சொல்றேன். இப்ப நீ என்ன சொல்ல வர? அவன் ஒரு 200 ரூபாய் மட்டும் இல்ல, எல்லாரும் 200 ரூபாய் இருக்கு. இப்ப அதுக்காக சிங்கத்தை வந்து கிட்ட நிக்க வைக்கணும்ன்றியா? அப்ப நான் ஒரே ஒரு வழி இங்க இருந்து நான் உனக்கு அதான் பாரு, உனக்கு பிடிக்கல இப்பவே தெரிஞ்சா இல்லையா? அப்புறம் வாழணுமா? அரிஷ்மா நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அதான் நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஒரு வருஷம் எல்லாம் பாத்துப்பாங்க, அடுத்த ஒரு வருஷம் கம்மியாகும், அதுக்காக ஃபுல்லா முடிச்சு விட்டுருவாங்க. அவனா தூக்கி போட்டுருவேன்னு சொல்லிட்டானே, அங்கே முடிஞ்சு போச்சு. அரிஷ்மா அவன் சும்மா விளையாட்டு சொல்றான். சும்மா தூக்கி போட்டு நான் உன்ன சொல்ல அவனை சொன்னேன். தம்பி சொன்னதே என்கிட்ட தான். நான் உன் தம்பி இல்ல உன் புருஷன். வராங்க